18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போ நான் காமிச்சதுல உனக்கு என்ன தேவையோ அதை தொடுன்னு சொன்னவனே, நீயும் எதிர்பார்க்கும் தேடக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை தொட்டுட்ட. நீ எதிர்பார்த்தத, நீ ஆசைப்பட்டத இன்று இரவுக்குள்ளாகவே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ எப்போதும் அமைதியோடு புன்னகை புரியக்கூடிய ஆளாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்துடும். யார் உன்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் அவர்களுக்கு சிறந்த பதிலாக அமைதியை கொடுத்துடு. யாராவது உன்னை ஏதாவது சொன்னாலுமே கூட புன்னகையோடு அவர்களை கடந்து போகும்போது அதுவே அவர்களுக்கு கொடுத்த சாட்டையடியாக பதிலடியாக நிச்சயமாக இருக்கும். தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லவோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி வாக்குவாதம் செய்யவோ அவசியமில்லை. எப்போவுமே உண்மையான உழைப்போட தன்னம்பிக்கை தைரியம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கும்போது சோதனைகள் வரதான் செய்யும். உன்னை சோதிக்கிறதுக்கும் பல பேர் வரதான் செய்வாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீ சாதனை படைக்கும் காலமும் சீக்கிரமாக வரும் என் செல்லமே. நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். இந்த கருப்பசாமி நான் வந்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி அடைய செய்வேன். என்னை முழு மனசோட சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. சோதனைகளையும் துயரங்களையும் சந்திச்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். யாருக்கிட்டையும் அன்பு பாசம் அது இதுன்னு தேடி போகாமல் இந்த கருப்பசாமியின் அன்புக்காக நீ ஏங்கினா அதுதான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான நிம்மதியை தரும் விஷயமாக இருக்கும். நீ மனிதர்கள் மேலே என்னதான் அன்பு பாசம்னு வச்சாலும் அது எதுவுமே நம்ப முடியாததா, நிரந்தரம் இல்லாததா, எப்போ வேண்டுமானாலும் மாறக்கூடியதாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ ஓடி ஓடி சேர்த்து சம்பாதிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் உன் தாய் உனக்கு கொடுத்த அந்த பாச கடனையும் உன் தந்தை உன்னை வளர்த்து ஆளாக்கிய கடனையும் உன்னால் அடைக்க முடியாது. அதனால் கடைசி வரைக்கும் அவங்களோட ஆயுட்காலம் முழுவதும் நீ அவங்கள கூட வச்சு நல்லா பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு நீ பட்ட கடனுக்கு கொஞ்சமாவது சரிசமமாக முடியும். உன்னை சுற்றி இருக்கவங்கள நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாருமே இருப்பாங்க. நீயும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகு. ஆனால் எப்படி இருக்கணுங்கிறத நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கெட்டவங்க கிட்ட கற்றுக்கோ. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை நினச்சி மனசில் வருத்தம் அடையாதே. ஏன்னா அவமானம்தான் இந்த உலகத்தில் பல பேருடைய வாழ்க்கையை வெகுமானமாக உயர்த்தி கொடுத்துருக்கு. நான் உனக்கு நிறைய நல்ல குணங்களை பரிசாக கொடுத்துருக்கேன். அந்த நல்ல குணங்களை வச்சுக்கிட்டு நீ நல்ல செயல்களை செய்யும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இப்போது கூட உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் இதை தொட சொன்னேன். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அந்த நிமிஷமே நீ என்னை கூப்பிட்டினா நான் ஓடி வந்து உனக்காக அதை சரி செஞ்சிருவேன். இந்த கருப்பசாமி உன் தாயின் கருவறையில் நீ இருக்கும்போதுலேருந்தே உன்னை பார்த்துக்கிட்டும் பராமரிச்சுக்கிட்டும் பாதுகாத்துக்கிட்டும் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் பாதியில் விட்டுட்டு போயிடுவேனா என்ன? நீ சிந்திய கண்ணீருக்கும் நீ பட்ட துன்பத்துக்கும் உன்னுடைய கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். இருக்கிறத சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ பழகு. இழந்ததையும் கிடைக்காததையும் விட்டுடு. நிகழ்ந்ததை மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இப்போ என்ன நிகழப்போகுதோ அதையும் உன்னால் தடுக்க முடியாது. அதனால் இருப்பதை வச்சுக்கிட்டு நிகழ்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ பழகு. இந்த கருப்பசாமியும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல சீக்கிரமே மாற்றுவேன்.